லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம். பேய் பிடித்த சிறுவனின் பிணி தீர்த்தல். மறுநாள் அவர்கள் மலையிலிருந்து இறங்கிய பொழுது பெருந்திரளான மக்கள் அவரை எதிர்கொண்டு வந்தார்கள். கூட்டத்திலிருந்து ஒருவர், போதகரே, என் மகன் மீது அருள் கூற வேண்டும் என உம்மிடம் மன்றாடுகிறேன். அவன் எனக்கு ஒரே மகன். ஓர் ஆவி அவனை பிடித்து கொள்கிறது. உடனே அவன் அலறுகிறான், வலிப்பு உண்டாக்கி நுரை தள்ளுகிறான். அது அவனை நொறுக்கி விடுகிறது. அவனை விட்டு எளிதாக போவதில்லை. அதை ஓட்டிவிடும்படி உம் சீடரிடம் மன்றாடினேன், ஆனால் அவர்களால் முடியவில்லை என்று அவர் கூறினார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்துக்கொள்ள இயலும் என்றார். உம் மகனை இங்கே கொண்டு வாரும் என்று அம்மனிதரிடம் கூறினார். அவன் அவரிடம் வந்தபோது பேய் அவனை கீழே தள்ளி வலிப்பு உண்டாக்கியது. இயேசு அத்தீய ஆவியை அதட்டி சிறுவனின் பிணி தீர்த்து அவனுடைய தந்தையிடம் அவனை ஒப்படைத்தார். அப்பொழுது எல்லாரும் கடவுளின் மாண்பை கண்டு மலைத்து நின்றார்கள். இயேசு தம் சாவை 2ஆம் முறை முன்னறிவித்தல். இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். யார் மிக பெரியவர்? தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம், இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் எல்லோரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்றார். இயேசுவின் பெயரால் பேய் ஓட்டியவர். யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார். எருசலேம் நோக்கி பயணம். இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்த சமாரியர். இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்வாயா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறொரு ஊருக்கு சென்றார்கள்.